பிரியமானவர்களே, இன்றைய நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன். சகரியா 9:12 ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு மனிதர்களிடத்தில் இருந்தோ அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் இருந்தோ நன்மைகள் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக வரும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது போல வராது. நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக வரும். கர்த்தர் சொல்லுகின்றார், இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வசனம் சொல்கிறது. அவர் நன்மையான ஈவை மட்டும் தருகின்றவர் அல்ல, பூரணமான வரத்தையும் தருகின்றவர். அவர் இரட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றவர். ஏன் அவர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கின்றார்? அவர் உங்களை சிநேகிக்கிறபடியினால், நேசிக்கிறபடியினால் அப்படி கொடுக்கின்றார். எல்கானா பலியிடும் பொழுது பெனினாளுக்கும் அவளுடைய குமாரன் குமாரத்திகளுக்கும் 1 பங்கு கொடுப்பான். ஆனால் தான் சிநேகித்த நேசித்த அன்னாளுக்கு 2 பங்கு கொடுத்தான். அதே போல தேவனாகிய கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறபடியினால் இன்றைய நாளிலே இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். வெறும் கோலும் கையோடும் கடந்து போன யாக்கோபை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து 2 பரிவாரங்கள் உடையவனாக மாற்றினாரே, கர்த்தர் உங்களையும் நிச்சயமாகவே இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பேதுரு தன்னுடைய வெறுமையான 1 படகை தான் கொடுத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவனுடைய 2 படகையும் மீன்களால் நிறைத்து இரட்டிப்பான நன்மையினால் அவனை திருப்தியாக்கினார். எனவே நீங்களும் உங்கள் வேலையை, தொழிலை, ஊழியத்தை, யோசனைகளை, திட்டங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சமர்ப்பணம் செய்யுங்கள். அவர் இரட்டிப்பான நன்மையினால் உங்களை நிறைப்பார். எலியா மீது இருந்த ஆவியின் வரம் எலிசாவுக்கு இரட்டிப்பாய் 2 மடங்கு கிடைத்தது போல உங்கள் ஆவிக்குரிய தலைவர் மீது இருக்கும் ஆவியின் வரம் உங்களுக்கும் இரட்டிப்பாய் கிடைக்கும். எலிசா எப்படி எலியாவுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து உதவியாக இருந்தானோ, அதே போல உங்கள் ஆவிக்குரிய தலைவனுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் உதவியாக இருங்கள். அவருடைய அபிஷேகம் உங்களுக்கு 2 மடங்கு கொடுக்கப்படும். கர்த்தர் நிச்சயம் இரட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கே தருவார். ஆமென். ஹல்லேலூயா.